மக்களே வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ. தமிழ் சொந்தோட என்ன மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, விதாத், ரக்ஷனா, லொல்லு சபா மாறன், அருள்தாஸ், மேத்யூ வர்கீஸ் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற மருதம் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மருதம் இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் நம்ம விதாத் வந்து பார்த்தோன்னா ஒரு இயற்கை விவசாயி. இவர் வந்து பார்த்தோன்னா பேப்பரில் வர அளவுக்கு ஒரு பெரிய இயற்கை விவசாயம் வந்து பார்த்தா இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு அவரோட பழப்பை ஓட்டிகிட்டு இருக்கிறாப்புல. இந்த டைமில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பையனோட ஃபீஸ் கட்டணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா அடகு வச்சு ஃபீஸ் கட்டலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறப்போ ஒரு கட்டத்தில் அவர் லேண்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வேலி போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்காரு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போக இதை வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேங்க்கில் போய் கேட்குறாரு. இந்த மாதிரி என்னப்பா இந்த மாதிரி எங்கள் அப்பா இப்போ கடன் வாங்கினாரா, அந்த மாதிரி கடன் வாங்கவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் அந்த லேண்டை எப்படி அவர் மீட்டாரா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் நம்ம விதாத் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டு ஸ்க்ரீன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக நடப்படங்களில் பல கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசு நிற்க வைப்பாப்பில். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த நடையோடனே இந்த லேண்ட் அக்கௌண்ட்டுக்காக அலைவாக இருப்பாங்க நடக்கிற நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இதை தவிர்த்து ஹீரோயின் ரக்ஷனா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த கோர்ட் ரூம் சீன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் லேண்ட் டாக்குமெண்ட் கலைகிற சீன் ஆகட்டும், அதே நேரத்தில் பேங்க்கில் சண்டை போடுவாப்பில் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா விதாத் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அவருக்காகவே வந்து படம் தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் பார்த்தேன், நல்லா சூப்பராக இருந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் மேத்யூ வர்கீஸ் ஆகட்டும், சுப்பையா சோமசுந்தரம் ஆகட்டும், அருள்தாஸ் ஆகட்டும், வெங்கடேசன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. குறிப்பாக இந்த படத்தில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் வந்து பேசிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சண்டை போடுவாப்பில். அதை பார்க்கும்போது அந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். எமோஷனல் கனெக்டை பொறுத்தவரை இந்த படத்தில் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எமோஷனல் கனெக்ட் ஆகுது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். சில இடத்துல அது பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைச்சரான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்தளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மற்ற கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதுக்கு அதாவது அந்த கோர்ட் சீனில் வர சீன்ஸில் வர சில பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அமைச்சராக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீனே வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை ஓகேவான சீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லுவாங்க. மியூசிக்கை பொறுத்தவரை ரகுநந்தனோட மியூசிக்கில் உன்னாலே நீ தானே உன்னாலே அப்படின்னு ஒரு சாங் வருது, அந்த சாங் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நெல்லு வேலையேறன்னு ஒரு சாங் வருது, அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க நல்லா வந்துச்சு, ரொம்ப ரசிக்கும்படியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெசேஜ் வந்து சொல்ல ட்ரை பண்ணி கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்ட விதம், அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சீன் வரும், அதாவது லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ஏற்படுத்தின விதமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. ஓவராலாக இந்த படம் விதாத்துக்கான படம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே அவர் நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆகலை. இந்த படத்தில் அவர் என்ன சொல்ல வந்தாரோ அந்த விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரை இந்த படம் ஒரு நல்ல மெசேஜோடு வந்திருக்கிற ஒரு டீசெண்டான ஒரு படம் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு கண்டிப்பாக 3.3 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் குறைஞ்ச லோ பட்ஜெட்டில் எடுத்த படம், எடுக்கப்பட்ட ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாக அக்ரிகல்ச்சர் லேண்டை பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல வர ஒரு படமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. ஓவராலாக இந்த ரிவ்யூ பற்றி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.